திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அத்திமலை தேவன் பாகம் 4. மீண்டும் பிரவாள மாளிகை. பார்த்திபன் தனது வெண்புறவிலும் ஆதித்த கரிகாலன் தனது கரிய குதிரையிலும் ஏறி காஞ்சியை சுற்றி வந்தார்கள். விடியற்காலையிலேயே புறப்பட்ட அவர்கள் முக்கூடல், அத்தியூர், மாலிருஞ்சோலை என்று பல இடங்களை கண்டுவிட்டு உச்சி வேளையில் ஒத்தாடையை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். ஆதித்த கரிகாலனுக்கு ஏமாற்றமாக இருந்தது. நகரேஷு காஞ்சி என்று போட்டப்படும் காஞ்சியில் மன்னர் வசிக்க தகுந்த மாளிகையிலே இல்லாமல் இருப்பது கூட பரவாயில்லை. புதிதாக ஒரு கனவு மாளிகை எழுப்பதற்கு கூடவா இடமில்லை? பசி வயிற்றை கிள்ளியதால் உணவு அருந்துவதற்காக ஒத்தாடை அரண்மனைக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஆதித்த கரிகாலனின் உதவியாளனும் மெய்க்காவலனுமான குழல் அழகன் தனது புறவியில் இவர்களை நோக்கி விரைந்து வருவதை பார்த்தான். தனது களவு மாளிகையை எழுப்புவதற்கு பொருத்தமான இடத்தை தேடும்படி தனது குரு நேமியங்கரையும் குழல் அழகனையும் அனுப்பியிருந்தான். அவன் வரும் வேகத்தை பார்த்தால் ஏதோ ஒரு தகவலுடன் வருகிறான் போலும். தனது புறவியை தொலைவிலேயே நிறுத்திவிட்டு அதன் மேலிருந்து குதித்து ஆதித்த கரிகாலனை நோக்கி ஓடி வந்து பணிந்தான். இளவரசி, குரு நேமியங்கர் தங்களை உடனே அழைத்து வரச் சொன்னார். தங்களது கனவு மாளிகையை எழுப்புவதற்கு ஒரு அருமையான வனப்பகுதியை தேர்ந்தெடுக்கிறார். குழல் அழகன் கூறியதும் ஆதித்த கரிகாலனின் வயிற்றை கிள்ளிக்கொண்டிருந்த பசியையும் மறந்துவிட்டு மனதை கிள்ளத் தொடங்கியிருந்த ஆவல் விரட்டி அடித்தது அதை. நண்பா, வா சென்று பார்ப்போம், கரிகாலன் கூற இருவரும் குழல் அழகனை தொடர்ந்தனர். குழலழகன் தர்மநகரத்தில் நுழைந்து ஆதி சரஸ்வதி ஆலயத்தின் அருகில் பாழடைந்து கிடந்த பிரவாள மாளிகையின் முன்பாக நிற்க மரநிழலில் ஒதுங்கியிருந்த குரு நேமிநங்கையார் ஆதித்த கரிகாலனை நோக்கி வந்தார். இந்த இடிபாடுகளை பாருங்கள். ஒரு காலத்தில் பிரம்மாண்டமான மாளிகை இருந்திருக்க வேண்டும். எவ்வளவு விஸ்தாரமான பகுதி என்பதை கவனியுங்கள். இந்த மாளிகையில் துவங்கும் வனம் ஒத்தாடை வரை பரவியுள்ளது. தர்மநகரத்தின் தெற்கிலும் தும்பைவனம் என்கின்ற காட்டுப்பகுதி ஒத்தாடை அரண்மனைக்கும் அத்திமலைக்கும் இடையே ஒதுங்கி நிற்கும் இந்த தர்மவனத்தில் பிரவாள மாளிகையை பல்லவ இளவரசி ஒருத்திக்காக கட்டப்பட்டதாம். நேமியங்கையர் கூற ஆதித்த கரிகாலன் பிரமிப்புடன் அந்த இடிபாடுகளை கவனித்தான். உண்மையிலேயே ஒரு காலத்தில் பிரம்மாண்டமானதாகத்தான் இருந்திருக்க வேண்டும். சுற்றி அடர்த்தியான மரங்களும் செடிகளும் வளர்ந்திருந்தாலும் அந்த கல் தூண்களும் சுவர்களும் இன்னும் உறுதியாகத்தான் நின்றிருக்கின்றன. இந்த பழைய மாளிகையை இடித்துவிட்டு இவனது கனவு மாளிகையை எளிதாக எழுப்பலாம். இவன் எழுப்பும் ஸ்வர்ண மாளிகைக்கேற்ப சுற்றி வனங்களும் ஓடைகளும் கொண்ட பகுதியாக தர்மநகரமே உள்ளது. இந்த இடம் தகுதியான இடம்தான். மனதில் திருப்தி தோன்ற நேமியங்கரை நன்றியுடன் நோக்கினான் அவன். நல்ல காரியம் செய்தீர்கள் குருவே. எனது மனதில் நான் எழுப்பி வரும் அந்த கனவு மாளிகை அமைக்கப்படுவதற்கு இதுவே தோதான இடம் என்று கூறியவன் பார்த்திபனை திரும்பி நோக்கினான். அவன் பிரவாள மாளிகையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். என்ன சொல்லுகிறாய் நண்பா? இந்த இடம் பொருத்தமானது தானே? ஆதித்த கரிகாலன் கேட்டான். பார்த்திபன் அவனை யோசனையுடன் நோக்கினான். அவசரப்படாதே ஆதித்தா. உனக்கோ குருவுக்கோ அல்லது குழல் அழகனுக்கோ இந்த பகுதியை பற்றி முழுவதுமாக தெரியாது. நான் இந்த பகுதிக்கு அதிகம் வந்ததில்லை. சிம்மவரம் பல்லவன் தனது மகள் நவரத்ன பல்லவிக்காக ஆசையுடன் கட்டிய மாளிகை. அவள் மரணமடைந்த பிறகு யாருமே இங்கு வசிக்கவில்லை. பல பல்லவ மன்னர்கள் வாழ்ந்தும் மறைந்தும் விட்டார்கள். ஆனால் யாருமே இந்த பிரவாள மாளிகையில் வசிப்பதற்கோ புதுப்பித்து கட்டுவதற்கோ விரும்பவில்லை. ஒருவரும் முயற்சி கூட செய்யவில்லை. காலம் காலமாக இந்த பகுதி மக்கள் இதை பேய் மாளிகை என்றே அழைக்கின்றனர். இளவரசர் நவரத்ன பல்லவி தற்கொலை செய்து கொண்டு நிம்மதியின்றி ஆவியாக அலைந்ததாக கூறுகிறார்கள். களப்பரர்கள் இங்கே பல அட்டூழியங்களை செய்திருக்கின்றனர். கொலைகள் பல இங்கே அரங்கேறியுள்ளன. தந்திவர்மனின் இரண்டாம் மனைவி கோகிலவாணி என்பவள் கூட இங்கே எரித்து கொல்லப்பட்டதாகவும் கதைகள் உண்டு. மொத்தத்தில் ஒரு மன்னர் வசிக்க வேண்டிய இடமாக இது இல்லை. எனவே உனது கனவு மாளிகையை இங்கே எழுப்பும் எண்ணத்தை மாற்றிக்கொள், பார்த்திபன் கூற ஆதித்த கரிகாலன் சிரிக்கத் தொடங்கினான். என் மாதிரி நம்பிக்கைகளை கொண்டிருந்ததால்தான் பல்லவமே அழிந்து விட்டது போலும். பேய் உழவினால் பேயை விரட்டிவிட்டு அந்த மாளிகையை எடுத்துக்கொள்ள வேண்டியது தானே. பேயை எதிர்த்து போர் புரிய முடியவில்லை என்றால் பெரிய போர்களை எப்படி பல்லவர்கள் தொடுத்தனர்? எனக்கு இந்த நம்பிக்கைகள் எல்லாம் கிடையாது. ஒருவேளை நவரத்ன பல்லவியின் ஆவி எனது கண்ணின் முன்பாக வந்து நின்றால் காணாமல் போன காஞ்சியின் பொக்கிஷம் எங்கே என்று அதனிடமே கேட்பேன். எனக்கு இந்த இடம் மிகவும் பிடித்துள்ளது நண்பா. இங்கேயே எனது கனவு மாளிகையை எழுப்பலாம். பிரவாள மாளிகையை தரைமட்டம் செய்துவிட்டு இந்த பகுதியை சுத்தம் செய்துவிட்டு நமது சொர்ண மாளிகையை எழுப்பும் பணிகளை தொடங்குவோம் குழல் அழகா. உன்னிடம் இந்த பொறுப்பை நான் ஒப்படைக்கின்றேன். இந்த பிரவாள மாளிகையை சுற்றி வளர்ந்துள்ள மரம் செடி கொடிகளை அகற்றி பிரவாள மாளிகையை இடித்துவிட்டு புதிய மாளிகையை எழுப்புவதற்கு வசதியாக இந்த இடத்தை மாற்றம் செய். குருநாதா, நீங்கள் குழல் அழகனை வழி நடத்துங்கள் என்று கூறிய ஆதித்த கரிகாலன் பார்த்திபனை நோக்கினான்.
உனது யோசனையை நான் கேட்கவில்லை என்கின்ற வருத்தம் உனக்கு ஒன்றுமில்லையே? ஆதித்த கரிகாலன் கேட்டதும் அவனை நோக்கி புன்னகைத்தான் பார்த்திபன். துணிவுக்கு பெயர் போனவன் நீ. புதிய மாளிகையை எழுப்பி இந்த பகுதி மக்களின் நம்பிக்கையை மூடத்தனமானது என்று நிரூபிக்கும் வல்லமை கொண்டவன்தான் நீ. நான் ஏன் வருத்தப்படப் போகிறேன்? நீ புதிய மாளிகையில் வசித்தால் உனது நண்பன் எனக்கும் அதில் ஒரு அறை ஒதுக்கப்படும் அல்லவா? பின் நான் ஏன் வருத்தப்படப் போகிறேன் என்றான் பார்த்திபன். இருவரும் சிரித்தபடியே பிரவாள மாளிகையின் உள்ளே நடந்தனர். மாளிகையை சுற்றி பார்த்தபடி உப்பரைக்கு வர அடுக்கலையின் மீது நின்ற அந்த பொய்ப்போக்கியினையும் அதன் உச்சியில் வட்டமாக அமைந்துள்ள மரப்பாலத்தையும் கண்டனர். பார்த்திபா, என்ன அது கோபுரம் போன்று மிக அழகாக இருக்கிறது? ஆதித்தன் கேட்டான். அது ஒரு புகைப்போக்கி. ஒத்தாடை அரண்மனையின் உப்பரியிலிருந்து பார்த்தால் இந்த புகைப்போக்கி தெரியும். சிம்மவரம் பல்லவர் தனது பிரிய மகள் அன்றாடம் உணவு சமைத்து உண்கிறாளா என்பதை பார்ப்பதற்காக புகைப்போக்கி. வேடிக்கை என்னவென்றால் அவள் திருமணம் செய்து கொண்ட அன்றே தற்கொலையும் செய்து கொண்டாளாம். பார்த்திபன் கூறினான். தற்கொலையா? எதற்கு? ஆதித்த கரிகாலன் திகைத்தான். காணாமல் போன அத்திமலை தேவியின் பிரதிமையை அவள் பதுக்கி வைத்தாலும் வைத்திருக்கலாம். வசியக்கலையினை அறிந்த ஒரு புத்த சந்நியாசினி தன்னை வசியம் செய்து தகவலை அறிந்து கொண்டு விடப் போகிறாளே என்றுதான் தற்கொலை செய்து கொண்டாளாம். ஆதித்த கரிகாலன் ஆதித்தன் கூறினான். அந்த சிலை அவ்வளவு மதிப்பற்றதா? ஆதித்தன் வியந்தான். தேவ உடும்பர சிலை என்று நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். உலகிலேயே அந்த வகை மரம் அது ஒன்றுதான் உள்ளதாம். மிகவும் ஆற்றல் மிக்க சிலை. அதை கண்டு அஸ்வமேத யாகம் செய்யும் மன்னன் உலகையே வெல்வானாம். சமுத்திரகுப்தன், புலிகேசி போன்ற மன்னர்கள் காஞ்சிக்கு படையெடுத்து வந்து அந்த தேவ உடுமர சிலையை கைப்பற்றத்தான். பார்த்திபன் கூறினான். நேமியங்கேயர் என்னிடம் கூறியுள்ளார். ஒரு சிலைக்காக இவ்வளவு போராட்டங்களா? வியப்புடன் கேட்டான் ஆதித்த கரிகாலன். ஆம் ஆதித்தா, காஞ்சியின் வித்தே அந்த சிலைதான். நரசிம்ம பல்லவரால் கண்டெடுக்கப்பட்டு பிறகு ஆழிப்பேரலையில் சிக்கி காணாமல் போய்விட்டது. பல்லவர்களின் எதிரி மல்ல எதி என்பான் அதை கைப்பற்றி மறைத்து வைத்ததாக கூறப்படுகிறது. அவனும் உயிர் பிரிந்துவிட இந்த சிலை இருக்கும் இடம் தற்பொழுது யாருக்குமே தெரியாது. ஒவ்வொரு பல்லவனும் அதை தேடி கண்டுபிடிப்பேன் என்று அரியணையில் அமர்ந்த அன்று சபதம் செய்வான். பிறகு மரணப்படுக்கையில் மகனிடம் அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று சத்தியம் வாங்குவான். ஆனால் அத்திமலை தேவன் இன்னும் விளையாட்டு காட்டிக்கொண்டேதான் இருக்கின்றான். பார்த்திபன் கூற ஆதித்தன் தனது தோள்களை அலட்சியமாக குலுக்கினான். நான் எனது வீரத்தை மட்டுமே நம்புகின்றேன். உலக சக்கரவர்த்தி ஆவதற்கு எனது பலமே போரும். அத்திமலை தேவனின் சிலை எனக்கு கிடைத்தாலும் எனக்கு அது தேவையில்லை. அத்திமலை ஆலயத்திலேயே அதை வைத்துவிட்டு எனது பணிகளை நான் கவனிப்பேன். என் ஆற்றலை கொண்டு நான் உலக சக்கரவர்த்தி ஆவேனே தவிர மன்னர்களைப் போல் அத்திமலையானை தொந்தரவு செய்து கொண்டிருக்க மாட்டேன் என்றபடியே ஆதித்த கரிகாலன் அந்த புதைப்போக்கியை நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். அவன் கூறியதை கேட்டுக்கொண்டிருந்த அத்திமலை தேவன் அவனை சோதிப்பதற்கு முடிவு செய்துவிட்டான் போலும். மீண்டும் பிரபல மாளிகையின் வெளியே வந்த ஆதித்தனும் பார்த்திபனும் அவர்களுக்காக காத்திருந்த நேமியங்கரையும் குழலழகினையும் அழுகினர். குழலழகா, நாளையே நமது குருவின் மேற்பார்வையில் இந்த பகுதி சுத்தம் செய்யப்பட வேண்டும். பழைய அறையிலிருந்து நமது ஆட்களை வரவழைத்து பணியை துவக்கு. பரிவாள மாளிகையை இடித்து நிலத்தை சமப்படுத்தி புதிய மாளிகையை கடித்தல் போட வேண்டும். பணிகள் விரைவிலேயே நடக்க வேண்டும் என்றபடியே புறப்பட்டான். நேமியங்கையர் நல்ல முகூர்த்தத்தில் பணிகளை துவக்க பழைய அறையிலிருந்து தெரிவிக்கப்பட்ட பணியாட்கள் முதலில் பிரவாள மாளிகையை சுற்றி அடர்ந்திருந்த மரஞ்செடி கொடிகளை அகற்றினர். அப்பொழுது மாளிகையில் நுழைந்து இருந்து அந்த 12 அடி உயர புகைப்போக்கி நன்கு புலப்பட்டது. பிரவாள மாளிகையை இடிக்கும் பணிகளும் துவங்கியது. 3-4 குழாக்களாக பிரிந்து மாளிகையை இடிக்கும் பணி துவங்கியது. உயரமான புகைப்போக்கியை மேலிருந்து இடித்து வர எண்ணி 2 பணியாட்கள் சுழலும் படிகளில் ஏறி உச்சிக்கு சென்றார்கள். உச்சியை பெயர்த்தவர்கள் புகைப்போக்கியின் மேலிருந்து இடித்தபடியே கீழே வர ஒரு குறிப்பிட்ட பகுதியில் புகைப்போக்கில் ஒரு பெரிய பாகம் இடிந்து விழுந்தது. புகைப்போக்கின் வழியே அத்திமலையான் எழுந்தருளியிருந்த மரப்பெட்டகமும் தென்பட்டது. பணியாட்கள் திகைப்புடன் மலையின் முன்பகுதியில் பணிகளை மேற்பார்வையிட்டுக் கொண்டிருந்த நேமியங்கரையும் கள்ளன் அமுதனையும் அழைத்தனர். பெட்டகத்தை பார்த்த நேமியங்கையர் புகைப்போக்கியை இடிக்கும் பணியை நிறுத்தி வைத்தார். நீண்ட யோசனைக்கு பிறகு புகைப்போக்கியின் அடிபாகத்தை இடித்து நொறுக்க ஒரு இரும்பு வளையத்தின் மீது 10 அடி பெட்டகம் நிற்பதை அறிந்து கொண்டார். புகைப்போக்கியை எச்சரிக்கையுடன் உடைத்து கொண்டிருங்கள், நான் சென்று இளவரசரை அழைத்து வருகிறேன் என்றபடி நேமியங்கையரும் குழலழகனும் ஒத்தாடைக்கு கிளம்பினர். சூரியன் அஸ்தமனமாகிக் கொண்டிருக்க உபேந்திர பார்த்திப பல்லவன் தனது மாளிகைக்கு புறப்பட்டுச் சென்றான். உப்பரிகையில் யோசனையுடன் நின்றது ஆதித்த கரிகாலனை பணிந்த நேமியங்கர் அவனை பரபரப்புடன் நோக்கினார்.
இளவரசே, உடனே பிரவாள மாளிகைக்கு புறப்பட்டு வாருங்கள். புகைப்போக்கியின் உள்ளே ஒரு பெட்டகம் கிடைத்துள்ளது. 12 அடி உயர பெட்டகத்தில் 10 அடி உயரத்திற்கு பெட்டகம் நிற்கிறது. நேமியங்கையர் கூற அவர்களை திகைப்புடன் பார்த்த ஆதித்த கரிகாலன் எதுவும் கேட்காமல் உடனேயே அவர்களுடன் புறப்பட்டான். அவர்கள் தர்மநகரம் செல்வதற்குள் இருள் சூழ்ந்துவிட்டது. புகைப்போக்கி இடிக்கும் பணி முழுவதுமாக நிறைந்துவிட பெட்டகத்தை எடுத்த பணியாட்கள் அதனை நிலத்தில் வைத்திருந்தனர். அந்த தேக்குமர பெட்டகத்தை ஆதித்த கரிகாலன் வெறித்து நோக்கினான். உள்ளே என்ன இருக்கிறது? பரபரப்பு அதிகமானது ஆதித்தனுக்கு. தெரியவில்லை இளவரசே, தங்களின் வருகைக்காகத்தான் காத்திருக்கின்றோம். பழையாறையைச் சேர்ந்த செங்கம்பாடி சிந்தூரன் என்கின்ற கட்டடக்கலை விற்பனன் இப்படி கூறினான். அவன்தான் ஆதித்தனின் கனவு மாளிகையை எழுப்பப் போகின்றவன். பெட்டகத்தை திறவுங்கள். ஆதித்தன் கூறியதும் குழல் அழகன் பெட்டகத்தை மிகவும் சிரமப்பட்டு திறந்தான். உள்ளே தேவ உடும்பர அத்திமலை தேவன் தனது வழக்கமான புன்முறுவலுடன் காட்சி தந்து கொண்டிருந்தான். சிம்மவர்மன் காலத்தில் குணங்குன்றத்தில் தண்ணீர் தொட்டியில் மறைந்திருந்து நரசிம்மவர்மன் காலத்தில் வெளிவந்து மீண்டும் ஆழிப்பேரலையில் கடலடியில் சென்று சயனித்து மல்ல எதியால் கைப்பற்றப்பட்டு பிரபாள மாளிகையில் 500 ஆண்டுகளாக நின்ற கோலத்தில் இருந்த அத்திமலை தேவன் இப்பொழுது வெளிவந்திருந்தான். இவன்தான் பல்லவர்கள் தேடிக்கொண்டிருக்கும் அத்திமலை தேவன். கண்களில் பரவசம் பொங்க பிரதிமையை நோக்கினார் நேமியங்கையர். இவர்தான் அத்திமலை தேவனா? அஸ்வமேத தெய்வம் ஆற்றலின் மொத்த உருவம் பிரமித்து போய் அவரை பார்த்தான் ஆதித்த கரிகாலன். எனது ஆற்றலை கொண்டே நான் உலகத்தை ஆள்வேன். எனக்கு அத்திமலை தேவனின் அருள் தேவையில்லை என்றாயே. நான் கிடைத்தால் என்னை கோயிலுக்கு அனுப்பிவிடுவேன் என்றாயே. இதோ நான் வெளியே வந்து விட்டேன். என்னை எனது கோயிலுக்கு அனுப்பிவிடு என்று கூறுவது போல் கிடந்த அத்திமலை வரதனை வெறித்து பார்த்தபடியே நின்றான் ஆதித்த கரிகாலன். பல்லவர்களின் பொக்கிஷம் பல்லவர்களுக்கு கிடைக்கவில்லை. காஞ்சி நகரின் இதே பகுதியான தர்மநகரத்தின் பிரவாள மாளிகையிலேயே இத்தனை காலம் நின்றிருக்கிறான். அதனை பல்லவர்கள் அறியவில்லை. ஆனால் பேய் மாளிகை என்று கருதப்பட்ட பிரபாள மாளிகையில் இவன் காலடி எடுத்து வைத்ததும் அத்திமலை தேவனே கிடைத்திருக்கின்றான். பிரபாள மாளிகையை தன் பெயரில் இன்று காலைதான் சாசனத்தில் பதிவு செய்து கொண்டிருந்தான். தற்பொழுது பிரபாள மாளிகை பல்லவரின் இருப்பிடமல்ல, இவனது தனிப்பட்ட சொத்து. அதில் கிடைத்த அத்திமலை தேவனும் இவனுடைய தனிப்பட்ட சொத்து ஆகிவிட்டார். நல்ல வேளையாக பார்த்திபன் இங்கே இல்லை. பணியாட்கள் அனைவரும் பழையாறையைச் சேர்ந்தவர்கள். சிலை கிடைத்த விஷயம் பல்லவர்களுக்கு தெரியவே வேண்டாம். விறுவிறுவென்ற ஆதித்த கரிகாலனின் சிந்தனை சுழல சிலையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவனுக்கு என்ன செய்வது வேண்டும் என்பது புரிந்துவிட்டது. நேமியங்கரையும் குழலரையும் தனியே அழைத்துச் சென்று அவர்களுடன் ஆலோசித்தான். குழலகன் பெட்டகத்தை மூடிவிட்டு பணியாட்கள் சிலருடன் பெட்டகத்தை தூக்கி கொண்டு புறப்பட்டான். பெரிய மாட்டு வண்டு ஒன்றில் பெட்டகம் வைக்கப்பட்டது. அதன் மீதும் அதனை சுற்றியும் பஞ்சு பொதி மூட்டைகள் அடுக்கப்பட்டன. அரிசி மூட்டைகள், காய்கறிகள், பழங்கள் ஆகியவை வைக்கப்பட்டு பெட்டகம் மூடப்பட்டு விட்டது. வியாபாரிகள் வேடத்தில் நேமியங்கரும் குழல் அழகனும் பணியாட்களும் எங்கேயோ புறப்பட்டு சென்றார்கள். ஆதித்த கரிகாலன் பெருமிதத்துடன் கண்ணிலிருந்து மறையும் வரை அந்த மாட்டு வண்டியையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான். தேவியின் கோபம். பெருந்தேவி கோபத்துடன் அமர்ந்திருந்தாள். அத்திவரதனே, எப்போதுதான் உமது இருப்பிடத்திற்கு வரப்போகின்றீர்? நாம் உனக்காக காத்திருந்து அழுத்து விட்டேன் என்று அவள் முணுமுணுக்க பெட்டகத்தில் பயணித்து கொண்டிருந்த அத்திவரதனின் செவிகளில் அவளுடைய ஆற்றாமை பிழாமல் இல்லை. பல்லவர்களைப் போன்றல்லாமல் சோழர்கள் சற்று வித்தியாசமாக இருப்பார்கள் என்று நினைத்தேன். குறிப்பாக ஆதித்த கரிகாலன் எனக்கு சிலை கிடைத்தால் உடனே அதை கோயிலில் ஒப்படைப்பேன் என்றது. ஆற்றலினால் உலகை வெல்ல வேண்டுமே தவிர அத்திமலையானின் அருள் எனக்கு தேவையில்லை என்று கூறியதை நம்பி வெளியே வந்தேன். கடைசியில் அவனும் தான் வித்தியாசமானவன் இல்லவதை நிரூபித்து விட்டான். சோழர்கள் பல்லவர்களின் வழியே தான் அழிவுப்பாதையிலேயே செல்லுகின்றனர். என்னை மீட்டு எடுத்து அத்திமலையில் சாபிதம் செய்கிறேன் என்று ஒவ்வொரு மன்னனும் சபதமிடுகிறார்களே தவிர என்னை மீட்கும் வரை எவனும் நீண்ட ஆயுளுடன் திகழமாட்டேன் என்கிறார்களே. என்னை அத்திமலையில் ஸ்தாபிதம் செய்தது இருக்கட்டும். இவர்கள் முதலில் ஒருவரை ஒருவர் கணக்கை முடித்து கொண்டு அரியணையில் நிரந்தரமாக ஒருத்தரை ஸ்தாபிதம் செய்தால்தான் என்னை எடுத்து ஆலயத்தில் ஸ்தாபிதம் செய்ய முடியும். பல்லவர்கள் தான் இதனை புரிந்து கொள்ளவில்லை என்றால் சூரியகுல சோழர்களும் பல்லவர்களின் பாதையிலேயே பயணிக்கின்றனர். நான் என்ன செய்வது? அத்திமலை தேவன் தனது புதிய இருப்பிடத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தான். பல்லவ பொக்கிஷங்களை கவர்வதற்காகவே ஆதித்த கரிகாலன் காஞ்சிக்கு வந்திருக்கிறான் என்று உபயந்த பல்லவனிடம் அவனது தந்தை தர்மவர்மர் கூறியது சரிதான் போலும். இறுதியானது 5வது பாகம் விரைவில் வரும்.
அதில் நாம் மற்றதை பார்ப்போம். காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் குறிப்பு: அத்திமலை தேவன் ஆட்டுவிக்கின்றான். கடந்த அக்டோபர் மாதம், அதாவது 2018இல் அத்திமலை தேவனின் முதல் பாகம் வந்தது. ஜம்பமாக 4 பாகங்கள் அத்திவரதன் நீருக்குள் மீண்டும் செல்வதற்குள் வெளியிட்டு விடுகிறேன் என்று கூறியிருந்தேன். ஆனால் இப்போதுதான் 4வது பாகத்தையே வெளியிட முடிகிறது. காலத்தை நிர்ணயிப்பவன் நான். எனது கதைக்கு நீ என்ன காலத்தை நிர்ணயிப்பது என்று கேட்டு பாடாய் படித்து விட்டான். புதிய தகவல்கள், சரித்திர திருப்பங்கள் என்று அவன்தான் கதையில் புகுத்தி என்னை புதினத்தின் பாகங்கள் வெளிவரும் சமயத்தை நிர்ணயிக்கின்றான். அடுத்த பாகம் எப்பொழுது என்று நான் சொல்லவில்லை, அவன் கூறுகிறான். நிச்சயம் ஆண்டின் இறுதிக்குள் எத்தனை பாகங்கள் உள்ளதோ அத்தனை பாகங்களும் வெளிவந்து அத்திமலை தேவன் தனது சரித்திரத்தை முடித்து கொள்ளுவான் என்பது திண்ணம். இப்படிக்கு காலச்சக்கரம் நரசிம்மா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இத்துடன் இந்த கதையின் 4வது பாகம் முடிவடைந்தது.